ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஜாக் பாட் அடிக்கக்கூடிய ராசிகள், வெற்றி பெற ராசிகள், முதன்மையான ராசிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க. நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது தனுசு ராசி அப்படின்னாலே அம்மாவின் குழந்தைன்னா அம்மா மேலே உயிருக்குயிராக பாசம் வச்ச குழந்தைகள். அது 45 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அம்மாவை ஃபஸ்ட்டு பிடிக்கும். என் அம்மா தான் என் உயிர் அப்படின்னு ஆணாக இருந்தாலும் சொல்லுவீங்க, பெண்ணாக இருந்தாலும் சொல்லுவீங்க. கல்யாணம் முடித்த பிறகு நம்மளுடைய ஆண்களும், தனுசு ராசி ஆண்களும் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. அதே போல் தனுசு ராசி பெண்களும் தன்னுடைய அம்மாவை ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த குணாதிசயம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ நிறைய பக்குவப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில். ஏன்னா தாய் மேலே பாசம் உள்ளவங்க எல்லாருமே பக்குவப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. அப்படித்தான் நீங்கள் இருக்கீங்க. பல அன்பர்களுக்கு ஒளிமறைவு இல்லாமல் வெளிப்படையாக உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் ஓப்பனாக கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியராக பயணிக்கிங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த உடன் இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுல மிகப்பெரிய வல்லமை கொண்டவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை அமைச்சு கொண்டு போகிறது மட்டும் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுறது. ஸோ இது மாறப்போகுது. இந்த 2026 தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், வெளிநாடு யோகம் உண்டு, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது மூலமாக மிகப்பெரிய நன்மை நடக்கப் போகிறது, வெளியூரில் போய் வேலை பார்க்கறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றம் அடைக்க போகுது. அப்படிலாம் ரொம்ப பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நிறைய நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கே இப்போ தெரியல என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரியலாக உணர்வீங்க அப்படிங்கிறத மறந்துட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுடைய எதிர்காலம், மற்றவங்க செஞ்ச சூழ்ச்சி இதுக்குள்ளேயே நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. பல தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலம் நடந்துருச்சுல. ரொம்ப நாளாக வேலை பார்த்த வேலையை விட்டுட்டீங்க, ரொம்ப நாளாக இருந்த தொழிலை விட்டுட்டீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எல்லாமே கூட இருந்த குழி பறிச்ச நபர்கள் தான் காரணம். ஸோ பொதுவாகவே நீங்களாக இருந்தால் போதும். சரியா? எட்டி வச்சு பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டு, கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திக்கிறீங்க. இதான் வித்தியாசம். புரியுற ஷார்ட்கட்டை சொல்கிறேன்ல. எட்டி வச்சு பார்த்தீங்கன்னா வெற்றி உண்டு, கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறது
உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்டிமேஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதில் மாட்டிக்கிறீங்க, அசால்ட்டாக போய் மாட்டிக்கிறீங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா சரியான பாதையை கண்டுபிடிச்சி போவதற்கான வாய்ப்பு இந்த 2026 உண்டு. நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த கிட்டத்தட்ட இந்த 2026 மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எதை எடுத்தாலும் நீங்கள் தைரியமாக ஃபீல் பண்ண முடியும். சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்ல. உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சும் ஏற்படுது, சேலஞ்சும் ஏற்படுது. சேலஞ்சில் வெற்றி பெற போகிறது யார்? நீங்கள் தான். உங்கள் பார்ட்னர் உங்களை டிப்ரெஷன் பண்ணுறாரு, பார்ட்னர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, தப்பிச்சு வந்துடலாம், கவலையப்படாதீங்க. நிறைய மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுது. மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக மதிப்பெண் வாங்க போகிறீங்க. மாணவ மாணவியர் எந்த படிப்பில் படித்தா அந்த படிப்பில் நீங்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, சந்தோஷம் இருக்குது, வீடு மனை கட்டுவதற்கான யோகம் இருக்குது, அதே போல் வேலையில் நல்ல மாற்றம் இருக்குது, வெளிநாடு யோகம் இருக்குது, இப்படி நிறையா சொல்லிட்டோம். திருமண பாக்கியம் நடக்குமா? கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிக்காக காத்திருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு. உங்களுக்கு திருமணம், உங்களுடைய சகோதரர்களுக்கு திருமணம், சகோதரிகளுக்கு திருமணம் என்று ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. ஓகேவா? ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும்போது சிக்கனமாக எழுந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக, உங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காக சிக்கனமாக இருக்கிறத மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேவா? சிக்கனமாக இருக்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டு யோசிக்காமல் செலவழிச்சிங்கன்னா மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ இதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 2026 நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் மாதம் வருகின்ற சதுர்த்தி திதி நாளன்று விநாயகரை போய் வழிபாடு செஞ்சீர்கள் என்றால் 2 முறை சதுர்த்தி திதி வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் விநாயகருடைய அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த 2026 ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர், அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். 2026 மிகப்பெரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய மனிதர்கள்ல தனுசு ராசி மனிதர்கள் முக்கிய இடம் பிடிக்கிறார்கள். தனுசு ராசின்னு சொன்னா நேர்மைங்க. தனுசு ராசியில பிறந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் ஒருத்தரை வச்சே நீங்க தனுசு ராசி எப்படின்னு இடம் போற்ற முடியும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர் ஆஞ்சநேயர். ஒரு அன்பு என்று சொன்னால் ஆஞ்சநேயர் தான், வெற்றி என்று சொன்னால் ஆஞ்சநேயர் தான், ஒரு காரிய தடை விலகணும்னா ஆஞ்சநேயர் தான், ஒருத்தருக்கு உண்மையான நட்புன்னு சொன்னா ஆஞ்சநேயர் தான். அதனால்தான் ராமபுரானே சொல்றாரு, ஆஞ்சநேயருடைய பெருமையை பேசுகிறார், நல்ல நட்பு என்று சொல்லுகிறார். அவ்வளவு உயர்ந்த மனிதர், அவ்வளவு உயர்ந்த நல்ல மனிதர்கள் பிறந்த ராசி தனுசு ராசி.
அந்த தனுசு ராசிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற போது புது வருஷம் பிறக்குது. அற்புதமான வருஷமா 2026 உங்க ராசிக்கு அமைய போகுது. கேட்ட வரம் கிடைக்கும், கேட்காத வரமும் இறைவன் தருவான். நல்ல விஷயம் கூடி வரும். ஒரு கிரகம் 2 கிரகம் இல்லைங்க, 4 கிரகம் நம்ம ராசியில கூடி இருக்குங்க. இதை விட பெரிய வெற்றியை எப்படிங்க சொல்ல முடியும்? பாக்கியாதிபதி சூரியன் நம்ம ராசி தான், தர்மாதிபதி சூரியன் நம்ம ராசி தான், கர்மாதிபதி புதன் நம்ம ராசி தான், லாபாதிபதி சுக்கிரன் நம்ம ராசி தான், அயனசயன சாணாதிபதி செவ்வாய் நம்ம ராசி தான். 4 கிரகம் சேர்ந்துருச்சுங்க. நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆண்டு யாருக்கு கூடி வரப்போகுதுன்னா தனுசு ராசிக்கு தான் கூடி வரப்போகுது. வெளிநாடு சென்று படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க எண்ணம் இந்த ஆண்டு பூர்த்தி ஆயிடும். வெளிநாடு சென்று பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஆண்டு உங்கள் எண்ணம் பூர்த்தி ஆயிடும். ஏங்க, எனக்கு என்ன யோகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜாதகத்துல மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா ஜோதிடரும் எதை சொல்லுவாங்க? தர்ம கர்மாதிபதி யோகங்க அப்படிம்பாங்க. அந்த தர்மா கர்மாதிபதி யோகம் உங்களை தேடி வருதுங்க 2026ல. தர்மாதிபதி சூரியன் கர்மாதிபதி புதன் இணைந்து உங்க ராசியில் அமர்ந்ததுனால ஒரு புதிய வேலை ஒண்ணு கிடைக்கும் பாருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு அத்தனையும் கொண்டு வந்து தரப்போகுது. பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. சாதாரண லெவல் இல்லை. சார், நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. 10ஆம் இடத்திற்குரிய புதன் 9ஆம் இடத்திற்குரிய சூரியன் சேர்ந்து அமர்ந்தாரு. பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி, தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி. இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அரசு உதவி கிடைக்கும், அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். பெரிய யோகங்க அதெல்லாம். செல்வ செழிப்பு வந்தே தீரும். ராசிக்கு அதிபதியும் 7ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா பெரிய யோகம்னு அர்த்தம் உங்களுக்கு. சார், அதெல்லாம் இருக்கட்டுங்க, பிசினஸ்ல பெரிய யோகம் சொல்லிட்டீங்க, பெரிய வளர்ச்சி வருங்கிறீங்க, நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்கிறீங்க, அரசு உதவி கிடைக்குங்கிறீங்க, பெரிய சந்தோஷங்க எங்களுக்கு. கல்யாணம் கூடி வரலங்க. எப்ப கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அதைத்தானே கேட்குறீங்க. 7ஆம் இடத்துல போய் நம்ம ராசிக்கு அதிபதி உட்கார்ந்த பிறகு நமக்கு என்னங்க தடை கல்யாணத்துல? எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் தவிடு பொடியாகிட்டு இப்ப கல்யாணம் கூடி வந்தே தீரும். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, அதுதான் முக்கியம். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. ஒரு வாழ்க்கையில ஏதோ வாழ்க்கை அமைஞ்சிச்சுங்க, கல்யாணமே கூடி வரலங்க, ஏதோ மணமகள் அமைஞ்சாரு, ஏதோ ஒரு மணமகன் அமைஞ்சாருன்னு இல்லை. நல்ல லைஃப் பார்ட்னர், உங்க லைஃபை உயர்த்தி விடக்கூடிய சூப்பர் பார்ட்னர் அமைய போறாங்க. நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். அதுவும் இந்த ஆண்டு பாருங்க, 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார போறாரு. ஜூன் மாதத்திலிருந்து பெரிய யோகம், தன லாபம் வந்தே தீரும். 8ல குரு பகவான் இருக்கிற போது பலருக்கு பல வழிகளில் வருமானம் வரும், செல்வ செழிப்பு பெருகும், திடீர் வருமானம் வரும். இந்த புதையல் அதிர்ஷ்டம், லாட்டரி அதிர்ஷ்டம் சொன்னா பாருங்க, இந்த மாதிரி பெரிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. நம்ம என்ன பலன்கள் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அத்தனையும் கோச்சார பலன்கள் தான். உண்மையான பலனுக்கு நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதுன்னு பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் முழுமையான பலனை தெரிஞ்சுக்கிடணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுல கவனமா இருக்கணும்? அப்பாவுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கார். அப்பாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை வரலாம், எச்சரிக்கையா இருந்துக்கிடுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதித்து நடங்கள். ஃபாரினுக்கு போறீங்களா, பாஸ்போர்ட், விசா எல்லாம் கவனமா வச்சுக்கிடுங்க. திடீர்னு உங்க விசாவை காணும் சிக்கல மாட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் இருக்கீங்களா, அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதிக்கணும். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க போறீங்களா, படிக்க போனீங்களா, நாட்டை பார்த்து திரும்பினீங்களான்னு இருக்கணும். அந்த நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 4ஆம் இடத்துல இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடக்குது. என்னங்க அர்த்தாஷ்டம சனி சொல்லிவிட்டீங்க அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி பல அனுபவங்களை வாழ்க்கையில் உருவாக்கி தருவார். கவலைப்படக்கூடாது. தாயுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். அம்மாவுடைய உடல் மட்டுமல்ல, உங்க உடல் நலத்திலையும் அக்கறை எடுக்கணும். இந்த காலகட்டத்துல பெரிய பெரிய வளர்ச்சிகளை நீங்க பார்ப்பீங்க. தாய் தந்தையருடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல ரிப்பேர் ஒர்க் சின்னதா இருந்தாலும் பார்த்து சரி பண்ணிருங்க. நல்ல வருமானம் பெருகும்.
புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வரும். நல்ல படிப்புல உங்களுக்கு முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில பல வளர்ச்சிகளை காணப்போகிற அற்புதமான காலம். இருக்கிற ராசிகள்ல பல மகிழ்ச்சியும், அர்த்தாஷ்டம சனியினால் சில சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. ஆனால் ஆண்டு முடிவில ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய நல்ல காலமா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை சென்று வழிபாடு செய்யுங்க. பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா, சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும் போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது.
அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவருடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 25 நல்லா இருந்தது. அது ஒரு மிக்ஸ்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் நம்ம நிறைய தப்பிச்சுட்டு வந்தோம், ஏன்னா நம்மளை குரு பகவான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார். அதனால் லைட்டாக ட்ரபிள் வந்தாலும் நம்ம சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேவா? இந்த 26 ரொம்ப நல்லாவே இருக்கும். அது நம்ம சொன்ன மாதிரி ஜாக்பாட் ராசிகள் இதுவும் ஒன்றுங்க, சரிங்களா? ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் ஜாக்பாட் ராசி இருந்தாலும் தலைவர் சனி பகவானும் பார்க்கறதுனால அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்மளுக்கு நல்லது நடக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 1. 2, கையில் பணம் நல்லபடியாக கையில் பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஆனால் செலவுகள் கூட வரும், பார்த்து செலவு பண்ணணும், சரிங்களா? சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். காசு வரும், கொஞ்சம் உஷாராக இருந்தால் சேமிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு செலவாயிடும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். 3ஆம் இடம் நல்லா இருக்குது, முயற்சி ஸ்தானம். நீங்கள் எக்ஸாம்ஸ், முக்கியமாக படிப்பு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ரொம்ப முக்கியம் அப்ராடுக்கு போகிறவங்க. ஏன்னா ராகு பகவான் வேறு இருக்கார், காற்று ராசி. அப்ராடுக்கு போகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு. நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறதா இருந்தாலும், நீங்கள் அப்ராடுக்கு எக்ஸாம்ஸ் ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சூப்பரான வாய்ப்புங்க. கண்ணை மொழி ட்ரை பண்ணால் நல்லபடியாக நடக்கும், சரிங்களா? அது ஒன்றும் சில காலங்கள், சில மாதங்கள் இருக்கிறத ட்ரை பண்ணுறதுக்குனா கூட இப்போவே அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சுருங்க. ஒரு அப்ளிகேஷன் எழுதி நம்ம தன ஆகர்ஷண ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லி தருவோம். எப்படி ஒரு தன ஆகர்ஷண பத்திரிக்கை எப்படி ரெடி பண்ணுறது. இப்போ நாங்கள் அப்ராடு போகணுன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், நாங்கள் ஒரு விஷுவல் போர்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். அவ்வளோ வேலை செய்யும். அந்த மாதிரி விஷுவல் போர்டுன்னா கூகுளில் டைப் அடித்து பாருங்கள். இல்லை இந்த கிளாஸ் கற்றுக்கணுனாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். அது பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணால் ஜாபு ப்ரொமோஷனுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4ஆம் இடம், நீங்கள் வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். இந்த வண்டி வாங்கினாலும் அது ஒரு ரிப்பேரு, ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். அதனால் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. அப்படி தேவைப்படுது சார், எனக்கு வேறு வழி இல்லை, கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசி கட்ட பிரகாரம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றத பாருங்கள். நகையா, தங்கமா, ஸ்டாக் மார்க்கெட்டா, எதுன்றதை பார்த்து இது பண்ணுங்கள், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. கோவில்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், குடும்பத்தோடு போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக குலதெய்வம் கோவில், காவல் தெய்வம் கோவில், முருகர் கோவில், அம்பாள் கோவில், இங்கெல்லாம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம எப்பவுமே சொல்கிறது, குலதெய்வம் கோவில் ஃபஸ்ட்டு போங்க. அடுத்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற உங்களை பாதுகாக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் எல்லை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஊர் எல்லை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 3ஆவது உங்களோட இஷ்ட தெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, அதுதான் ஒன்றும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 6ஆம் வீடும் நல்லாயிருக்கும். உங்களுடைய எதிரிகள் தொல்லை கம்மியாகும், உடல் உபாதைகள் இது எல்லாமே கம்மியாகும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், ஏன்னா அதையும் சனி பகவான் பார்க்கணுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க. சூப்பரான விஷயம் அப்படின்னா 7ஆம் வீடு குரு பகவான் அதே வீட்டில் இருக்கார். அதனால் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு நல்லபடியாக அமையுங்க. பொண்ணு மாப்பிள்ளை தேடுறீங்க,
சூப்பராக அமையும். ஏற்கனவே பார்த்தாச்சுன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக பண்ணலாம். நீங்கள் எப்போயும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் நம்ம எப்போயுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் போய் பார்க்குறதா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பெஸ்ட்டான நாட்கள். ஸோ கல்யாணத்துக்கும் சூப்பராக டைம் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று லவ்வர்ஸ்க்கும் நல்லா இருக்குது டைம், ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த லவ்வை வந்து மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமு. அப்பா அம்மா பார்த்து பேசுங்க, எல்லாம் நல்லபடியாக அமையும். 8ஆம் வீடும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு நம்ம நிறைய சொன்ன சுப செலவுகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கடன் வாங்காமல் யார் கல்யாணம் பண்ணுறாங்க? கடன் தேடிங்கனாலும் கடன் வரும். தேவையான அளவுக்கு மட்டும் அதிகமாக வாங்கி பிரச்சனையை மாட்டிக்காதீங்க. கடன் கொடுக்குறதும் பார்த்து யோசித்து கொடுங்க. தீர்வு நம்ம சொன்னோம்ல, தனுசு ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ கடன் கொடுக்குறது வாங்குறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? இவருக்கு கொடுத்தேன், இவளுக்கு கொடுத்தேன், இல்லை இவர்கிட்ட வாங்கினேன், இவ்வளவுக்கு வாங்கினேன், இதுதான் டென்யூர். அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுன்னா அது பரிகாரமாகவும் வேலை செய்யும். ஏன்னா குரு சனி அதே சமயம் உங்களை லீகலாகவும் காப்பாற்றும். சரி, குருமார்களை போய் பாருங்கள். ஓகே, ஏன்னா உங்களது கேது பகவான்லாம் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளை கைட் பண்ணுறது யாருன்னா குருமார்கள். குருமார்கள்னால் சீனியர்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள். அவங்கள போய் பாருங்கள். தொழில் ஸ்தானம் பத்திரம். ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால சின்ன சின்ன ட்ரபிள் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பொறுமை. அந்த பொறுமையை பத்திரமாக கவனிச்சிக்கிட்டிங்கனாவே ஆஃபீஸில் சமாளிச்சிடலாம். 11ஆம் வீடு நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லபடியாக வரும். நீங்கள் ஏதாவது சீட் ஃபண்டு, பிஸ்னஸ்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நகை, தங்க நகை, முக்கியமாக தங்க நகைலாம் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். தேவைப்பட்டதுன்னா அந்த ப்ராஃபிட்டை எடுத்து கொஞ்சம் செலவும் பண்ணிக்கலாம், இல்லை மேலேயும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் வீடு நல்லா இருக்குது, சுப விரயம் வரும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீராமர், தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமைகளில் போயிட்டு வியாழன் ஹோரையில் வழிபடலாம். இதுவும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மஞ்சள் துணிகள் உடுத்துறது இல்லை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரசாதங்கள் வந்து லெமன் ரைஸ், நீங்கள் சக்கரை பொங்கல் இதெல்லாம் அன்னதானமாக கொடுக்க உங்களுக்கு இந்த 2026 வந்து சூப்பராக அமையுங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ அதுவும் அது வந்து பிரதோஷ நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள்
பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். இந்த 2026 ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வருடமாக தான் இருக்கும். கடந்த ஒரு 5 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு இந்த 2026 தொடக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு தொடக்கமாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்கு அந்த உற்சாகமான ஒரு அமைப்பு அப்படின்றது தொடர்ந்து இருக்கும். ஆஃப்டர் அந்த குரு பகவான் அந்த கடகராசிக்கு உச்சம் பெறும்போது ஒரு 3 மாதத்திற்கு அவர் 7வது மாசம் அதாவது ஜூன் மாசம் பயிற்சி ஆகிறாரு, உச்சம் பெற்று அடுத்து அக்டோபர் மாதம் திரும்பியும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால அந்த இடைப்பட்ட ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். சில விஷயங்களை நீங்க போராடுறதுக்கு உண்டான ஒரு நேரம், மன ரீதியான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தின் இறுதியிலையும் நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. கடந்த காலத்துல எல்லாத்துலயும் பிரச்சனைகள், எதை தொட்டாலும் பிரச்சனை, என்ன செஞ்சாலும் பிரச்சனை, நம்மளும் எப்படியோ சில இதை சமாளிச்சு வெளியில வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுல இருந்துலாம் வெளியில வர முடியாத அளவுக்கு எல்லா டோர்ஸுமே லாக் ஆயிருக்கு. எந்த வழியில திறந்தா நமக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த 2026 தொடக்கமே பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வாய்ப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படின்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய லாஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டப்படைய கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு நிறைய நஷ்டங்களை தொழில் ரீதியாக அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த நஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் ரீதியாக இருக்கலாம், பொருட்கள் ரீதியாக அந்த குவாலிட்டியான ப்ராடக்டை சப்ளை பண்றதுனால உங்களுக்கு வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொலைட்னஸ், உங்களுடைய நேர்மையான அந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாமே உங்களுக்கு தொழிலுக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருப்பீங்க. அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த களைப்பினுடைய உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம் அந்த மாதிரியாகலாம் இருக்கும்போது நீங்க வருடத்தின் தொடக்கத்திலேயே யோகா சம்பந்தப்பட்ட சில மெடிடேஷன் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி எந்த ஒரு பாதிப்புகளையும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்காது. வேலை ரீதியாக வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு சுகமான ஒரு அனுபவங்கள் அப்படின்றது இருக்கும். வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் தான் அங்க ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால நீங்க மெடிடேஷன் அப்படின்றத வருடத்தின் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. சொத்துக்கள் வாங்கும் போது அதாவது புதிதாக வீடை கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட ஏற்கனவே கட்டின வீட்டை நீங்க ஒரு விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னா அங்க ரெனோவேஷன் பண்ணிக்கோங்க. அது பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். பெரிய அளவுக்கு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது விரயங்களாக போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்க அது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக தான் இந்த 2026 இந்த தனுசு ராசி என்பர்கள் வச்சுக்கணும். நீங்க சொந்த வீட்டுல இருக்கணும், சொந்த வீட்டுல நம்ம வாடகை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு
சொத்துக்கள் மூலமாக ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். அதனால அந்த சொத்துக்கள் ரீதியான சில முடிவுகள்லாம் எடுக்காம இந்த 2026ல அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். தங்கத்துல பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணிக்கோங்க. அதாவது வருடத்தின் முற்பகுதி வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் தங்கத்துல முதலீடு செய்யாதீங்க. அது செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகளை கொடுத்துருக்கும். நீங்க வாங்கின டைம் அப்படியே தங்கம் விலை குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏறவே ஏறாது. அந்த அளவுக்கு அந்த தங்கத்துல போடக்கூடிய முதலீடாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு லாஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபே வாங்கிக்கோங்க, செகண்ட் ஹாஃப் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா அதுல இழப்புகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த காலகட்டம் அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு, தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கம் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறாங்க, IAS IPS, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கமிஷனர் அளவுக்கு, ஆய்வாளர் அளவுக்கு அரசாங்கத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ரீதியான சுமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு பொழுது உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த வேலை சுமை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துக்கிறது நல்லது. தேவையான உணவுகளை கரெக்டான டயத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்காது. அப்படி இல்லாத பட்சத்துல இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்ப அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க 2026ல உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போகும்போதும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு கிரகங்கள், ஒரு பாவ கிரகங்கள் சுகஸ்தானத்துல இருக்கும்போது அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப கிரகங்கள் பாவடத்துல போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய பார்வையில இந்த கிரகங்கள் இரட்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப குருவினுடைய பார்வை அந்த சனியின் மீது இருக்கும் போது இந்த ஆஃப்டர் ஜூனுக்கு மேல இந்த மாதிரியாக உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க நான் அப்படிதான் வேலை செய்யணும் மேடம், அதுக்காக நான் பறந்துகிட்டு வேலை செய்ய முடியுமா, இல்ல படுத்துக்கிட்டே வேலை செய்ய முடியுமா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா அதற்கு உண்டான ரெமிடிஸ் எடுத்துக்கணும். ஒரு 1 ஹவருக்கு எந்திரிச்சு நீங்க வெளியில போய் ஒரு வாக் மாதிரி பண்ணிட்டு வர்றது. இல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா வேலை அப்படின்றது இந்த வருடம் முழுவதுமாகவே ரொம்ப டஃப்பா தான் இருக்க போகுது. உங்களுக்கு கொடுத்த டார்கெட்டும் கூட அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சுவர் இருந்தாதான் சித்திரம். அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லா இருந்தாதான் அந்த வேலையுமே செய்ய முடியும். அதனால அதற்குண்டான சில ரெமிடிஸை எடுத்துக்கோங்க. அதிகப்படியான கோயில் வழிபாடு, உங்களுடைய குலதெய்வத்திற்குண்டான வழிபாடு, உங்க ஊர் காவல் தெய்வங்களை நல்லெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள், பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் இந்த 2026ல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, என்ன சாப்பிடுறீங்களோ இல்லையோ, வீக்லி ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுங்க. குளிச்சுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை கொடுக்காது. அப்படி இல்லாத பட்சத்துல எங்களுக்கு நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், இங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அந்த பாதத்தையாவது கழுவிக்கிட்டே வாங்க. அதாவது வெளியில போயிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு பாடி வாஷ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியாக அந்த துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் அப்படின்றது வெளியிடத்துல அதிகப்படியாக இருக்கும். அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும், நிறைய ரிஜெக்டும் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய ஒரு மைண்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மோகங்கள்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தெளிவா இருப்பீங்க. அதனால நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும். அந்த ப்ரப்போசல்ஸ்க்கு ஈக்குவலா நீங்க ரிஜெக்டும் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே காதல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த வருடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா அந்த திருமண
திருமணத்திற்கு பிறகு உங்களால பெரிய அளவுக்கு அந்த கெரியர்ல பெரிய அளவு ஸ்ட்ராங் பொசிஷனை நீங்க அடைய முடியாது. இந்த வருடம் தான் அந்த கெரியர்ல பெரிய அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் பொசிஷனை அடையக்கூடிய ஒரு தருணம். அந்த டயத்துல நீங்க திருமணம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரிவர பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிடுறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.